எனக்கு மேல் பகுதியில் கூட ஒரு காலில் பிடிச்சி தினமும் பாத பூஜை செய்து என் காலத்தை கழிச்சிருவேன். என்னுடைய கணவனுடைய காலிலேயே காலமும் என்னுடைய வாழ்க்கை நடத்திட்டு போலான்னு இனி இருவருக்கும் உங்க வாழ்க்கையில சண்டை என்பது வரக்கூடாது. நீங்கள் இருவருமே யார் தெரியுமா? நீங்கள் இருவருமே அக்கா தங்கைகள். ஒரு பிறவியில் அக்கா தங்கைகளா? எப்படி? அமுதவல்லி சுந்தரவல்லி. எப்படி தெரியுமா? முன்பு நேரத்திலே என்னை மணக்க வேண்டும் என்பதற்காக இரவும் பகலும் என்னை தொழுதால் தேவேந்திரனுக்கு மகளாக பிறந்து நீ வந்து என்ன அடைந்தாய். வள்ளி, நீ எப்படி பிறந்தாய் தெரியுமா? நம்பிராஜன் சொல்லக்கூடிய மான் வயிற்றில் மகளாக பிறந்து என்னை மணக்க வேண்டும் என்று என்னை நீ வந்து அடைந்தாய். இனி இருவருமே வாழ்க்கை சண்டை என்பது வரக்கூடாது. நீங்கள் இருவருமே அக்கா தங்கைகள். ரெண்டு பேரும் நம்ம கணவர் கூட சண்டையே போடுறோம். நம்ம ரெண்டு பேரும் இருவர் மனைவியாக ஒற்றுமையோடு சேர்ந்து சந்தோஷமா நம்ம கணவரை பார்த்துக் கொள்ள வேண்டும். மனம் இருவரையும் ஒன்றுபட்டு உங்களுடைய பெருமை என்னவென்று சொல்லுவார். இப்படியே காலமுழுவதும் நீங்க இப்படியே சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆனால் இப்போது ஆபத்தில் இருந்து விட்டது. ஆபத்தா? என்ன ஆபத்து? யாரு தெரியுமா? என் தாய் சக்தியானவனுக்கு ஆபத்தில் இருந்து விட்டது. என்ன ஆபத்து தெரியுமா? அந்த உதயகிரி அஸ்தமகிரி ஆளக்கூடிய கண்டல் கார்பர்கள் இரண்டு அரக்கர்களும் என் தாய் சக்தி இடத்திலே வரத்தை பெற்றுக் கொண்டு என்னுடைய தாயை அடித்து உதைத்து சித்திரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வரத்தை வைத்து பயன்படுத்த தெரியாத மனிதர்கள் என் தாயை அடித்து உடைத்து சிறையில் வீட்டு வைத்திருக்கிறார்கள். பள்ளி என்ன செய்வது தெரியுமா? குறி சொல்லக்கூடிய புரட்சி பெண்ணாக நீ புறப்பட வேண்டும். புறப்பட்டு
நீ என் தாயை சிறைக்கு மிக்க வேண்டும். அப்படியா? தெய்வா, நாம் இருவரும் சோழன் சுழற்சியாக புறப்பட வேண்டும். அப்படியா? உண்மைதான். சுவாமி, முதலில் வள்ளி நீ சென்று வா. எனக்கு ஒரு ஆபத்து என்றால் நாங்கள் வருகிறோம். தெய்வா, சென்று தாயை மீட்ட வேண்டும் சுவாமி. ஜோதியனாகவும் ஜோதி பெண்ணாகவும் புறப்படலாமா?